அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில காவேரி வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. கங்கா கிட்ட, அம்மா கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க காவேரி. நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து கலைக்கிறதுக்கு சொல்லிடுவாங்க. கர்ப்பத்தை கலைச்சிரு, அவனே உனக்கு வேணாம் அப்படின்னு சாரதா சொல்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதனால காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் கிட்ட சொல்லணும்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற ஃபேமிலியில் இருக்கிற கங்கா கிட்ட, அம்மா கிட்ட, பாட்டிக்கிட்ட யாருக்கிட்டையுமே சொல்லணும்னு அவங்க வந்து முடிவு எடுக்கலை. அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. விஜய்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற காவேரி வீட்டில் ஃபேமிலிக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து கரெக்டு அப்படின்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு சாரதாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க கலைக்க தான் சொல்லுவாங்க, உனக்கு வேண்டாம் அப்படின்னு. நீ வந்து ஃப்ரெண்டாக தான் இருந்தேன்னு சொன்னியே, எப்படி இதாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அவனோட நீ வாழ வேணாம், அவனோட குழந்தை உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. அதனால காவேரி விஜய்கிட்ட சொல்லிவிட்டு, நான் வந்து உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன், யாருக்கிட்டையும் சொல்லலை, அம்மா அக்காவுக்கு கூட நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி விஜய்கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் விஜய்கிட்ட சொல்லணும்னு முடிவெடுத்தது நல்ல விஷயம், சூப்பரான விஷயம். இது வந்து காவேரி எடுத்த முடிவு ஃபேமிலிக்கு, அவங்க அம்மாவுக்கு அவங்க அக்காவுக்கு தெரியாமல் கூட இருக்கட்டும். விஜய்கிட்ட சொன்னது நிஜமாக வந்து செம விஷயம் இல்லையா? என்ன மக்களே சொல்கிறீங்க? விஜய் அவ்வளோ சந்தோஷப்பட்டாலுமே விஜய் வந்து காவேரி இப்போதைக்கு நம்ம வந்து வெளியே காட்டிக்க வேணாங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி விஜய் ஆஃப் பண்ணி வைப்பாங்க காவேரி. சூப்பரான விஷயம் காவேரி எடுத்த முடிவு அப்படின்னு நான்